ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடுப்பங்கரை நம்ம சமையலில் ஒரு உருளைக்கிழங்கும் தயிர் சாதம் பார்க்க போகிறோம். முதல்ல உருளைக்கிழங்கு இது மாதிரி வேக வச்சுட்டு இதில் இந்த மசாலாலாம் சேர்த்து இஞ்சி பூண்டு சேர்த்து கிளறி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். அதுக்குள்ளே நாம் தயிர் சாதம் ரெடி பண்ணிடலாம். சாதத்தை இந்த மாதிரி கொலைய வேக வச்சுட்டு அதில் ஒரு கப்பு தயிர் கொஞ்சம் பாலும் காய்ச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மசிய கிளறி விட்டுக்கோங்க. தளதளன்னு இருந்தால் தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து விட்டாச்சு. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி பண்ணிடலாம். கடாய் எடுத்து ஆயில் வச்சு கடுகு, உளுந்தம்பருப்பு சேர்த்து சின்னதாக வெங்காயம் வெட்டி போட்டு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி வறுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.